ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜாக்க ஸ்பெஷலா வர வச்சு அதுக்கப்புறம் ஜாக் வந்து அவங்களோட ட்ரோஃபி அந்த இந்த ட்ரோஃபி இருக்கு இல்லையா, டம்மி ட்ரோஃபி. இப்ப அதுதாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இத்தனை நாள் பண்ணதெல்லாம் ஜனங்க மறந்துடுவாங்க, இப்ப பேசுறதா ஞாபகம் வச்சுப்பாங்க. அவருமே சொன்னாரு, நான் இதுக்கு வந்த பிறகு நிறைய விமர்சனங்கள், அவர் அதிகமான விமர்சனம் ஃபேஸ் பண்ணதே வந்து சாட்சனாவால நிறைய விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணாரு. என்ன சௌந்தர்யா பிஆர பத்தி பேசுறீங்க, உங்க பிஆர பத்தி யாருமே பேசலையே ராணவ் அப்படின்னு. சௌந்தர்யா வந்து நீ அழுவாத, நீ சிரிச்சால அழகா இருப்ப சொன்னதா இருக்கட்டும். பவித்ராக்கு வந்து எனக்கு என்ன ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, ஒரு குடும்பத்தையே டேக் கேர் பண்ற ஒரு கேர்ள். முத்துக்குமரனோட பேச்சு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, மேடையில ஒரு பட்டிமன்றத்துல பேசினா அப்படி இருக்கும் அப்படிதான் பார்த்தேன் முத்துக்குமரனோட பேச்சு. ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அவங்க இருந்திருக்காங்க அந்த வீட்ல, அந்த போட்டோ வச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வார்த்தைகளை வச்சு வந்து அந்த பூண்டு சட்னிய வந்து அதை செஞ்சு அவருக்கு ஊட்டி விட்டது அவர் ரசிச்சு சாப்பிட்டாரு. முத்துக்குமரனுக்கே டஃப் கொடுத்த ஒரு ஆள் தான் ரயான் இல்லையா. ரயானை தொடர்ந்து வந்து பவித்ராவும் எவிக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி she is the fourth runner up of this. Welcome to BB8 versus Abhi Roast. Hi Abhi. ஹலோ ஹாய் வணக்கம். So the grand finale வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரோட இன்டர்வியூமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வீட்டுக்குள்ள என்னென்ன இடத்துல என்னென்ன விமர்சனங்கள் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்களோ அத வந்து எடுத்துட்டு வந்து அதுவே ஒரு மியூசிக் குள்ள இன்சர்ட் பண்ணி அதுவே ஒரு எடிட்டா கொண்டு வந்து ஒரு சாங்கா ரெடி பண்ணி சூப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க எல்லாரையுமே. ஜாக்க ஸ்பெஷலா வர வச்சு அதுக்கப்புறம் ஜாக் வந்து அவங்களோட ட்ரோஃபி அந்த இந்த ட்ரோஃபி இருக்கு இல்லையா, டம்மி ட்ரோஃபி, அதை வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வருது, ஜனங்க அவங்கள வரவேற்றது சூப்பரா இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்க சொன்னாங்க 15 வாரம் நான் நாமினேஷன் சார் அப்படின்ட்டு. 2 வாரம் வந்து ஆட்டோமேட்டிக் நாமினேஷன் ஓகேங்களா. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல இருந்து எல்லாருமே நாமினேட் பண்ணி ஹிஸ்டரி கிரியேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட், ஜனங்களால எல்லா வாரமும் சேவ் ஆன ஒரு கண்டஸ்டன்ட். அவங்களே ஒரு கேம்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்துதான் அவுட் ஆனாங்க தவிர்த்து இவங்க போட்ட நாமினேஷனுக்காக அவங்க எலிமினேட்டா ஆகல. சோ அது அவங்க சொல்லும் போது அப்பதான் விஜய் சேதுபதி அவருக்கே வந்து ஒரு பெரிய இதுவாவே இருந்தது, அத்தனை வாரம் நீங்க நாமினேட் ஆயிருக்கீங்களா அப்படின்றத. அவங்களோட ஏவியுமே பயங்கரமா இருக்கு. ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் அவங்கள சொன்னாங்க, வர்ஷினியுமே சொன்னாங்க. ஆமா நான் உள்ள போனேன், காண்டில நிறைய விஷயம் பண்ணேன், கேம்ன்ற பேர்ல வந்து நிறைய பேரை உசுப்பேத்தி கஷ்டப்படுத்தி அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண நான் சொல்ல முடியும். இப்ப அதுதாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இத்தனை நாள் பண்ணதெல்லாம் ஜனங்க மறந்துடுவாங்க, இப்ப பேசுறதா ஞாபகம் வச்சுப்பாங்க, ஒரு ஆக்ட ஒண்ணு போட்டுட்டு போயிடுவோன்னு பண்றதுதான். என்ன கேட்டா நேத்தும் அதான் சொன்னேன், இப்பயும் சொல்லுவேன், பயங்கரமான ஒரு டாக்ஸிக் சீசன் இது. அவருமே சொன்னாரு, நான் இதுக்கு வந்த பிறகு நிறைய விமர்சனங்கள், அவர் அதிகமான விமர்சனம் ஃபேஸ் பண்ணதே வந்து சாட்சனாவால நிறைய விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணாரு. இதெல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அது பார்க்கும் போது படிக்கும் போது எரிச்சலா இருக்கும், கையில கிடைச்சா வச்சு செஞ்சிடணும்லாம் அவர் சொன்னாரு ஆக்சுவலா. பட் அதுக்கப்புறம் அது கடந்து தானே போகணும். இப்ப வேற சார் எழுந்திரிச்சு ஏதோ கேட்கும் போது சேது அவர் சொன்னாராமே ராணவ் சார் கிட்ட, என்ன சௌந்தர்யா பிஆர பத்தி பேசுறீங்க, உங்க பிஆர பத்தி யாருமே பேசலையே ராணவ் அப்படின்னு. அட்டா பாவி, அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஆஹா இந்த பிஆர் பயங்கரமா வெடிச்சிருக்கு போலயேங்க, இது என்னங்க இவ்வளவு பேசப்படுது அப்படின்னா உடனே ராணவ் வந்து என் ஃப்ரெண்டு தான் பாக்குறான், இதேதானே அந்த பொண்ணுன்னு சொல்லிச்சு என் ஃப்ரெண்டு பாக்குறாங்க அப்படின்ட்டு நம்புறீங்களா. ராணுவுக்கு வந்து கரெக்டான சரியான பதிலடி, அது வெறும் ராணுவுக்கு மட்டும் கிடையாது, சில பேருக்கும் கொடுத்த பதிலடியா தான் விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட இருந்து அதை நான் வந்து பாக்குறேன். ரியா கேட்கும் போது என்னடா இது டக்குன்னு கேட்டுட்டாங்களேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கமல் சார் இவரு கம்பேர் பண்ணது அட்ரஸ் பண்ணாங்கன்னு போது சேதுபதி அவர்கள் எப்படி எடுத்துப்பாரு, சோ அவர் பதில் சொன்ன விதம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் எப்படி பாக்குறேன்னா, அது வேற ஒரு திசை, கமல் சார்ன்றது வேற ஒரு திசை, இவர் வேற ஒரு திசை. இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றாரு ஓகேங்களா. இவருக்கு இப்பதான் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் அவரே டியூன்குள்ள வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணது. இந்த டெப்த் என்ன, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்தா எப்படி கொழுந்துக்கிட்டு எரியுன்றது அதுக்கப்புறம் தான் அவருக்கே ஒரு லேர்னிங் ப்ராசஸா தான் இருந்தது. மேபி இப்போ இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அன்ஷிதா தர்ஷிகாவது பக்கத்து வச்சு சவுண்டோட டாபிக் இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் நாட் நத்திங். ஒரு பொண்ணோட கேரக்டர் பத்தி தப்பா பேசுறது அது கண்டிப்பா இன்னும் பெரிய அளவுல வந்து அது அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கணும். பொண்ணுக்கு ஏதாவது ஒரு மானபங்கமாவோ இல்ல அந்த பொண்ணை பத்தி அசிங்கமா ஒருத்தர் பேசினா கேள்வி கேட்பாங்கடா விஜய் டிவி, கேள்வி கேட்பாருடா வீக்கெண்ட்ல ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை
ஜனங்களுக்கு இருக்கணும். அடுத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல. நீங்க மிரர் கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, மிரர் முன்னாடி போய் நின்னுட்டு. சோ அது ஒரு மாதிரி ரொம்ப கரெக்டா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ரொம்ப நல்லா இருந்தது. போய் மிரர் கிட்ட போய் பேசணும்னு கண்ணை மூடுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் கண்ணை திறந்து நம்ம கிட்டயே வரும்போது நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், அடுத்தது நம்ம இந்த வீட்ல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், நம்ம லைஃப்க்கு அது என்ன யூஸ் ஆகும்ன்றது. சௌந்தர்யா வந்து நீ அழுவாத, நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப சொன்னதா இருக்கட்டும். பவித்ராக்கு வந்து எனக்கு என்ன ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, ஒரு குடும்பத்தையே டேக் கேர் பண்ற ஒரு கேர்ள். அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இந்த பிக் பாஸ் அப்படின்றது. முத்துக்குமரனோட பேச்சு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, மேடையில ஒரு பட்டிமன்றத்துல பேசினா எப்படி இருக்கும் அப்படிதான் பார்த்தேன் முத்துக்குமரனோட பேச்சு. யாராவது எதிர்பார்த்திருப்போமா ரயான் வருவாரு, ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து முத்துக்கே டஃப் கொடுத்து டிடிஎஃப் புடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் யாராவது எதிர்பார்த்துமா? ஆனா வந்து ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்தாரு பாருங்க. லேட்டா தான் அவரோட கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பயங்கர ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. சோ அந்த கண்ணாடி கான்செப்ட் நம்மளுக்கு நம்மளே பேசிக்கிறது ரியல் லைஃப்லயுமே நம்ம பண்ணணும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா நான் பாக்குறேன். இந்த 5 கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் நான் அதை தான் ஃபீல் பண்ண. ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் வந்து சேதுபதி அவர்கள் வந்து 5 கண்டஸ்டன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு அழகா வீட்டுக்குள்ள போனாரு. ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அவங்க இருந்திருக்காங்க அந்த வீட்டுல, அந்த போட்டோ வச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வார்த்தைகளை வச்சு ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பூண்டு சட்னியை வந்து அதை செஞ்சு அவருக்கு ஊட்டி விட்டது. அவர் ரசிச்சு சாப்பிட்டாரு. எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னே தெரியாது, எனக்கு என்ன வரும்னே தெரியாது, ஆனா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏதோ முயற்சி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஷோல சொன்னதா இருக்கட்டும். ரயான் வந்து டிடிஎஃப்ல இருந்து ஒரு கேம் சேஞ்ச் ஆனதா இருக்கட்டும். பவித்ரா வந்து இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது, எதுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாவே இந்த பொண்ணு இருக்க மாட்டேங்குது இந்த கேம்ல அப்படின்ற ஒரு பொண்ணு. இப்படி இருந்தாலுமே என்னால இவ்வளவு தூரம் வர முடியும் அவங்களோட ஜேர்னி. முத்துக்குமரன் அப்படின்றவரு ஒரு தமிழ் பேச்சு, அவரோட கேம்க்கு போட்ட ஒரு எஃபர்ட்டா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க இதை வந்து ரொம்ப அழகாவே எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுல அவங்களோட ஸ்பெஷல் பிளேஸ் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ், அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அவங்களோட போட்டோஸ் அங்கேயும் சொல்லிட்டாரு. கிஃப்ட் பாக்ஸ், இந்த போட்டோஸ் இதெல்லாம் பார்த்துட்டே இருங்க. ஒருத்தர் நெருங்கிட்டோம் கட்டத்துக்கு, ஒருத்தரை இனிமே வெளியில வரணும், நான் மேடையில வெயிட் பண்றேன், பிக் பாஸ் சொல்லுவார் அப்படின்னு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இந்த கொடி மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரயானோட எவிக்ஷன் நடந்தது. கொடி மாதிரி வச்சு அதை ஓபன் பண்ணி அதுல வந்து எவிக்டட்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அதை எடுத்து பார்க்கும்போது ரயானா இருந்தது. நான் நினைக்கிறது எப்படின்னா, விஷால் இடத்துல வந்து கண்டிப்பா ரயான் இருக்கணும். சோ அது இல்லாத ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பட் ஐ வுட் சே வெல் பிளேட். முத்துக்குமரனுக்கே டஃப் கொடுத்த ஒரு ஆள் தான் ரயான் இல்லையா? அதே மாதிரி மேடைக்கு வந்து சார் எனக்கு இது போதும் சார், நான் வந்து இது முடிஞ்சிச்சு சார் அப்படியே ஹை ஜாக் அப்படின்றது, எங்க போய் உங்களுக்கு உட்காரணும் சார், எனக்கு ஜாக் கிட்ட போகணுன்றது, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா பியூட்டிஃபுல்லா இருந்தது. சோ ரயானை தொடர்ந்து வந்து பவித்ராவும் எவிக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி, ஷீ இஸ் த 4th runner up of this game. சோ அவங்க சாரி 4th runner up of this BB8. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பூத் 4 பூத் மாதிரி வச்சு ஒருத்தவங்க ஒரு கதை படிக்கணும். அந்த கதை படிக்கும் போது இந்த வீட்டு முயல் வீட்டை விட்டு வெளில போகுதுன்ற மாதிரி முடிக்கிறது. அண்ட் ஒரு பேஜ் மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி பவித்ரா கொடுத்து, பவித்ரா தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லி பவித்ராக்கே தெரிய வந்து பவித்ரா எவிக்ட் ஆயிட்டாங்க அந்த வீட்டை விட்டு. சோ பெஸ்ட் ஜெர்னி. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, பேசவே தெரியாது, நீ என்ன பண்ணன்னு கேட்டது, என்ன மாதிரியும் ஒரு ஆள் இந்த வீட்டுல வந்து வாழ முடியும், சக்சீட் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு அச்சீவ் பண்ணி பவித்ரா நல்லாவே அவங்க கேமை நல்லாவே விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் விஷிங் பவித்ரா ஆல் தி பெஸ்ட். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.